அண்ணாமலையினுடைய வருகை, அதற்கு பிறகு கால சூழ்நிலை மாற்றுதலும் இளைஞர்கள் ரசிக்கிறாங்க. ஒரு ஐபிஎஸ் இளைஞர் ஒரு நல்ல ஒரு தலைவரா வருவாரு. நம்மளுக்கு ஒரு ஐடி விங் செய்யற வேலை வந்து ஓட்டு போட முடியாது. ஒரு வார் ரூம் வச்சு நீங்க வாக்கு வாங்க முடியாது. ஆதவ அர்ஜுனா என்கிற நபர் யார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரும் கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா என்பவர் ஒரு கொள்கை ரீதியான நான் சொல்றேன், எல்லாருக்குமே அரசியல் ரீதியான வந்து இலக்கு இருக்கும். முதலமைச்சர் ஆகணுங்கிறதா ஒவ்வொரு கட்சியோட இலக்கம். ஆகணும் ஆகல அடுத்த பிரச்சனை. நேற்றைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வந்து நாளைக்கு முதல்வர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு மாதிரி திருமாவளவனுக்கு உண்டு. தேர்தல் பணி என்பது அரசியல் அதிகாரத்திற்கு நீங்க செல்லக்கூடிய மிகப்பெரிய பயணம். நீங்க நினைக்க மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்த எடுப்புலேயே மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துட மாட்டாங்க. இந்த பொது சமூகம் அப்படி இல்லை. இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவராக, கட்சியின் தலைவராக இருக்கார், முதல்வராக இருக்கார். இதுக்கு அடுத்து உதயநிதி அவர்கள் தலைவராக இருப்பார், முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். உதயநிதிக்கு பின்பு இன்பநிதி கட்சியின் தலைவராக வரலாம். அப்ப கடைசி வரைக்கும் இந்த 15 ஆண்டு காலம் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு ஆசையே இருக்கக்கூடாதா? நீங்க இன்னைக்கு சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து இந்த புக்கை எடுத்துட்டு ஊரா சுத்தலாம். ஊரா சுத்துற நான் கொச்சைப்படுத்த விரும்பல. அது வேற ஒரு அர்த்தம் கூட நான் சொல்ல. பிச்சை எடுக்கிறார். அதை வச்சுக்கிட்டு திருவோட எடுத்தா பிச்சை எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்துட்டு பிச்சை எடுக்கிற ஒரே ஆளு ராகுல் காந்தி. இன்னைக்கு வந்துங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கட்சிக்கு நிலைமை அதாங்க. நீங்க சொல்ற மாதிரி எடுத்த எடுப்புல விஜய் மாதிரியான எடுத்த எடுப்புல நாங்கள் வந்து அடுத்த ஆட்சியை பிடிப்போம்னு சொல்ற அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சிக்கான இந்த சூழல் இல்லை. திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து ஆதவ அர்ஜுன் மூலமாக வைக்கிறார். அததான் வந்து நான் சொல்றேன் திரும்பி. ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் சொல்லித்தான் ஆதவ அர்ஜுன் அந்த கருத்தை அந்த மேடையில் பேசி இருந்தார் என்றால் பாரதிய ஜனதால வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குதான் சார். நாங்க ரெடி. ஒரு தலித்தை வந்து பிரதம மந்திரி ஆக்குவதற்கு நாங்க ரெடி. மாநில அரசு சார்ந்த நம்முடைய தமிழர்கள் போன்ற பிராந்திய, அதாவது மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கான எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வணக்கம். இது சோசியல் டாக்கீஸின் விவாத நிகழ்ச்சி. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் நடிகர் விஜய் அவர்கள் புது கட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒரு கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவர் தனது கட்சியை மாநாட்டின் மூலம் அறிமுகப்படுத்தும் பொழுதே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். திராவிட மாடல் என்பதையும் ஒரு வாரிசு முறை ஒரு ஆட்சி நடக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டு கூறினார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள் எழுந்தன. இப்பொழுது சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு இதே கருத்தை முன்வைக்க இப்பொழுது அவர் 6 மாதத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த திராவிட மாடல் என்பது, திராவிட கருத்தியல் என்பது சரியா, தமிழ் தேசியம் என்பது சரியா, இந்திய தேசியம் என்று அவர்கள் கூறுவது சரியா என்று தொடர்ச்சியான பல்வேறு விவாதங்கள் வருகின்றன. இதை பற்றி இன்றைய பேசுவதற்காக திராவிட கருத்தியலை முன்வைக்கக்கூடிய அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்களை சந்திக்க வைக்கிறோம். வணக்கம். வணக்கம். மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். இந்த பொதுவாக உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க இல்லையா? இப்போது முன்பு வந்து சொல்ல சீமான் அவர்கள் ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசியம் அப்படின்னு ஆரம்பித்தார். திராவிட மாடலுக்கு முழுக்க எதிர்த்தாக தமிழ் தேசியம், திராவிடம்னே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். விஜய் அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் இரு கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ரெண்டையும் எதிர்க்கிறீங்க. ஆனால் காலங்காலமாக நீங்கள் சொல்லப்பட்ட அந்த திராவிடம் அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுகிறதுன்றது இவங்க 2 பேரும் குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. இன்னொன்று செய்து சொல்லும்போது பார்த்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த திராவிட மாடல் ஆட்சி முழுக்க ஊழல் மயமானது மற்றும் வாரிசுத்தனமானது அப்படின்ற ஒரு பேச்சும் வந்திருக்கு. இதற்கு உங்களுக்கு பதில் என்ன? அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக மோதுபவர்கள் மீது நமக்கு வந்து அதற்கான எதிர்கருத்துக்களை சொல்வதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அரசியல் என்று வந்து விட்டால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட இயக்க அரசியல் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்ன, தேசிய அரசியல் என்ற தமிழ்நாட்டிற்கு ஒன்றும் புதியது இல்லை. ஆனால் இன்றைக்கு பேசக்கூடிய செய்தி என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது நேரடியாக திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய அரசியலாக இருக்கிறது. ஆனால் இங்கு இப்போ நடிகர் விஜய் அவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தது பிறகு நான் தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லக்கூடிய சீமான் பேசக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், அடுத்து திராவிட மாடல், இது வந்து இரண்டும் இரு கண்கள்னு சொல்லிட்டு இவர் அடுத்த கட்டமாக யாரை எதுக்குறார்?
என்னுடைய நேரடி எதிரி திமுகங்கிறார். அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அது ஆட்சியில் இருக்கிற தமிழ் தேசியம் அவங்க ஆட்சியில் இல்லையே. ஆட்சி நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். ஆட்சி கொள்கை அந்த தனியாக நம்ம வந்து நடத்தக்கூடிய அரசியல் என்பது வேறு. நீங்கள் நேரடியாக திராவிட அரசியலை எதிர்ப்போம் என்று சொன்னால் திமுகவை எதிர்க்கிறோம் என்றால் நியாயம். அப்ப திராவிடத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன் என்பது உள்நோக்கம் கொண்டது. திராவிடம் என்பது சரி, ஆனா அந்த திராவிடர் ஆட்சி நடத்துகிற திமுக சரியில்லைன்னு சொல்றாரு. இதற்கான திராவிடம் எல்லாத்தையும் இதே நடிகர் விஜய் அவங்க தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகரனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர் திராவிட இயக்க அரசியலோடு வழி நடந்தவர், கலைஞரோடு நெருக்கமாக இருந்தவர். இன்னும் அவருடைய திரைப்படங்களிலே பல்வேறு கருத்துக்களை திராவிட அரசியலை பேசியிருக்கிறார். திமுகவிற்கு வந்து அவர் அதாவது இன்னும் ஆதரவாக இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக இருந்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் நடிகர் விஜயுமே கடந்த கால அரசியலை பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்றைக்குமே முரண்பாடோடு இருந்ததாக எனக்கு தெரியல. அவர் நடிகர் அதாவது கலைத்துறையில் இருக்கும்பொழுது திமுகவோடு தொடர்பில் தான் இருந்தவர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிறேன் என்பது ஆட்சியில் இருக்கிறதாக, ஆட்சியில் எந்தெந்த குறைகள் இருக்கிறது அதைத்தான் சொல்றேன். ஆட்சியில் இருக்கிறவங்க தான் குறைகள் இருக்கும், அதைத்தான் எதிர்ப்பாங்க. நான் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கிறேன் என்பதற்காக நான் சொல்லிடுறேன். திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்காகவோ எதிர்ப்பது என்பதற்காகவோ இப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி செய்தார்கள், அதுவும் திராவிட ஆட்சியா இல்லையா? இப்ப எனக்கு அந்த ஆட்சியில எந்த குறையும் இல்ல, இந்த ஆட்சியில குறை இருக்கு. அப்படி சொன்னா திராவிடத்தை ஏத்துக்கிட்ட அதனால எல்லாத்தையும் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது கருத்து உண்மையாக நீங்க சொல்றது சரிதான். நான் என்ன சொல்றேன், திராவிட இயக்க அரசியலை நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால் திமுகவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியமே இல்லை. திராவிட இயக்க அரசியல் என்பது இவர் நினைக்கிற மாதிரி திமுகவோடு முடிஞ்சிடல. திராவிட இயக்க அரசியல் என்பது சுயமரியாதை இயக்கத்திலிருந்து தொடங்குது. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க பெரியார்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதே நேரத்தில் நான் கேட்கறது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது, ஆட்சியின் மீது உங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக கொள்கை வேறுபாடு இருக்கிறது என்றால் அதற்கான நேரடி அரசியல் ஈடுபட வேண்டும். கூட்டணியை வந்து ஏதாவது வகையில் சூழ்ச்சி செய்து பிரிப்பதாக இருக்கட்டும், அங்கிருந்து ஒரு நபரை அழைத்து பேசுவதாக இருக்கட்டும், அந்த கூட்டணியை ஏதேனும் வகையில் எல்கேஜி படிக்கிற குழந்தை கிடையாது தூக்கிட்டு வந்து நீ பேச. ஒரே ஒரு செய்தி நீங்க திருமாவளவன் அவர்கள் அனுமதியோடு நான் அனுப்பிதான் பேசுறேன். நம்ம தொடர்ந்து பேசுறோம், தனி டாபிக் பேசுவோம். அதற்கு முன்பாக நீங்க சொல்லுங்க, இந்த தமிழ் தேசியம் திராவிட மாடல் இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது நம்மளுடைய மக்கள் இதுதான் வந்து ஒரு முக்கியமான மையப்புள்ளி. மக்கள் இன்றி வந்து எதுவுமே கிடையாது. அந்த மக்களினுடைய வெற்றி, மக்கள் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்த ரீதியாகவும் சரி, அரசியல் அதாவது தேர்தல் வெற்றி களங்களாக இருந்து தோல்வி களங்களாக இருந்து சரி, அவர்களுடைய கொள்கையை மீறி ஒரு சில கொள்கை முரண்பாடுகளை மீறி கொள்கைகளை அடமானம் வைத்து ஆட்சிகள் பல நடந்தது. இது மஞ்சள் துண்டு மாமுனிவர் என்று நான் கூறுவேன். கருணாநிதி ஐயா அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாத்தையும் வந்து கடந்து எப்படியாவது மக்களுக்காக ஒரு கொள்கையை தான் மூலியமாக இந்த ஆட்சியில் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் விபி சிங், இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி தொடர்ந்து இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தியை வன்மையாக கடுமையாக எதிர்த்தவர் கருணாநிதி. அதற்கு பின்பாக என்ன நடந்தது? நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி கொள்கை ரீதியாக முரண்பாடுகளை மறந்துவிட்டு ஆட்சியில் பங்கு, ஆட்சியில் எப்படியாவது சித்தாந்தம் வேதாந்தங்களை மறந்து எப்படியாவது ஆட்சியில் நிலை பெற வேண்டும், அதன் மூலியமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தலைவர்கள் விளைகிறார்கள். இதில் மக்களினுடைய வெற்றி தான் மெயின். இல்ல இப்ப நீங்க நடுவுல பேசும்போது மஞ்சள் துண்டுன்னு ஏதோ சொன்னீங்க. மஞ்சள் துண்டு மாமுனிவர். ஏன் மஞ்சள் துண்டு மாமுனிவர்? அவர் மஞ்சள் துண்டு தான் போடுறது, கருப்பு துண்டு போடுறது அவருக்கு பலன் அளிக்கல. இல்ல நானே கேக்குறேன், அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணிருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு அந்த இடத்துல மஞ்சள் துண்டு செட் ஆகுதுன்னு. இது அவர் ப்ளூ கலர் போட்டுதான் வச்சுக்கோங்க, நீல சட்டைன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு கலர் வேணும்ல, அவருக்கு பிடிச்ச கலர். அதையே மஞ்சள்னு உடனே உங்களுக்கு நேரடியா ஒரு தவறான ஒரு தோற்றம் தோணுதுன்னு கேட்குறேன். முனிவர் தானே நான் சொன்னேன், தவறா நான் சொன்னேன். அந்த மாமுனிவர் தானே இப்போ வந்து ராமானுஜரை பத்தி ஒரு வாழ்க்கை சரிதத்தை காவியம், அவர் இலக்கியத்தை பத்தி எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அதுதாங்க ஐயா. அதாவது இதே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில வந்து கடவுள் இல்லை, கடவுளை பிடிக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த கடவுளுக்கே உங்களை பிடிக்குது. ஏன்னா புட்டபர்த்தி சாய்பாபா வந்து நேரடியா வந்து யார் வீட்டுக்குமே போக மாட்டாரு. ஆனால் கலைஞர் அவர்களை அலையா விருந்தாளியாக சென்று பார்த்தவர் புட்டபர்த்தி சாய்பாபா. இதை வச்சுதான் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்.
அதனால நான் என்ன சொல்றேன்னா, சமயத்துக்கு தக்கவர் மாறுவாங்கன்றீங்க. அதான் சொல்ல வரீங்க. அதாவது மனிதன் ஒரு வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து எந்த உலகளாவிய அளவில் அரசியல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜெர்மனியில கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஜெர்மனியில? மிகப்பெரிய இந்த அகதிகள், இஸ்லாமிய அகதிகள் வந்து சிரியாவிலிருந்து ஊடுருவும் பிற்பாடு அங்கே மிகப்பெரிய இஸ்லாமிய தாக்கம் உருவாகி கொண்டு இருக்குது. எப்படி இங்கிலாந்தில் இப்போ இஸ்லாமிய தாக்கம் உருவாகுது, அந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்களுக்கு வராங்க. அவர் பேர் என்ன, பிரிட்டடோ அவர் பேர், இதில் பிலிப்பைன்ஸில் 2017 23 வரைக்கும் ஆட்சி செஞ்சார். மிக பயங்கரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, இருக்கிற மாஃபியாவெல்லாம் போட்டு தள்ளுங்கன்ட்டார். தவறான வார்த்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனால் வந்து அவர் என்ன சொல்ல, மக்களை பாதுகாக்க வேண்டும். சாமானிய அதாவது நீங்க வந்து திராவிட மாடல், அதாவது ஐயா சொன்னாரு சுயமரியாதை சமூக நீதி அப்படின்ற போர்வையில தான் பெரியார் ஐயா அவர்கள் வந்து இந்த கட்டமைத்தார் அப்படின்றது திக அப்படின்றது. ஆனா வந்து உண்மையிலே பார்த்தா அதற்கு முன்பாகவே பிடி ராஜன் ஐயா அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களும் இந்த கொள்கையை வச்சுதான் வந்தாங்க. ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு தான் இருந்தாரு இவரா பெரியார் பிடி ராஜன் ஐயாவோட. அதற்கு பின்பாக காங்கிரஸ் வேண்டாம் என்று வெளியே வந்தார், திக என்று ஆரம்பித்தார். இது மாதிரி பல மாறுதல் உருவாயிடுது. இந்த மாறுதல்களே வந்து எடுத்துக்காட்டு. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்மளுடைய மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மக்களோட நலனை கருதி ஒரு சில முடிவுகளை தலைவர்கள் எடுத்தார். இப்போ இந்த கூட்டணியில் வைக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க விஜய் வந்து ஏற்கனவே ஐயா சொன்னார், எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து, நான் எஸ் ஏ சந்திரசேகர் ஒத்துக்கிறேன், நான் உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன், நான் மாற்றுக்கிறது கிடையாது. திமுக டி ராஜேந்திரனோட பயணம், அதற்கு பிற்பாடு விஜயகாந்தனோட பயணம், இதெல்லாம் வந்து விஜய் ஒருங்கிணைந்து இதெல்லாம் வந்து இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அங்கிருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வராங்க. இன்னைக்கு கால சூழ்நிலை மாறுதலுக்கு ஏற்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, தமிழ் தேசியம் திராவிடம் இதை எதிர்ப்பதற்காக சீமான் அவர்கள் தமிழ் தேசியம், தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து தான் வந்த மக்கள் தான் இவங்க, முருகனை வழிபாடு பண்ணுன்றாரு, தைப்பூசத்துக்கு கொண்டாடணுன்றாரு, தமிழகத்தில் மிகப்பெரிய பெருவிழா எடுக்கணுன்றாரு தமிழக அரசு. பல கோரிக்கைகளை சீமான் ஐயா வச்சிருக்கார். அந்த மாதிரி இவரும் வந்து என்னன்னா, விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களோட மனநிலை, இளைஞர்களோட மனநிலை. இன்னைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனோட பையன் வந்து நம்ம தியானம் பண்ணுறோம், அந்த தியானத்தில் இருந்தாப்புல. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தெளிவு இருக்கு அவனுக்கு. பெரியார் ஈவேராவையும் பற்றியும் படித்து வச்சிருக்கான், திருஞான சம்பந்தரையும் பற்றியும் படித்து வச்சிருக்கான். இவங்க இந்த மாதிரியான இளைஞர்களுக்குள்ள வந்து நீங்கள் தமிழ் தேசியம் மட்டும் சொன்னீங்கன்னா ஓட்டு விடுவாது, திராவிடம் மட்டும் சொன்னீங்கன்னா ஓட்டு விடுவாது. இதுதான் ஐடியாலஜி மிக்ஸ் பண்ணணும்ன்றீங்க, வேற வழி கிடையாது. இன்னைக்கு வந்து வெற்றி தான். இன்னைக்கு எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய மனமாற்றத்துக்கு உள்ளாயிருக்காரு. என்ன சொல்றாரு, தோல்வியே தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் எப்படியாவது வெற்றியை பெற்று விட வேண்டும் என்று எந்த விதமான கூட்டணியாக இருந்தாலும் நான் தயார் அப்படின்றத அறிக்கையை வந்து, அதாவது விஜயையும் நான் வரவேற்பேன், பிஜேபியும் நான் வரவேற்பேன், திருமாவளவன் ஐயாவையும் நான் வரவேற்பேன், ஏன் வேல்முருகன் ஐயாவும் வரவேற்பேன். எந்த கட்சிகள்லாம் வந்து சேராங்க, நான் வெற்றி பெறணும், எப்படியாவது இந்த 2026 தேர்தலில் நான் வெற்றி பெறணும். கண்டிப்பா திமுக என்ற ஒரு தீய சக்தி என்று எம்ஜிஆர் சொன்ன திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு வந்து எல்லாருமே அந்த போக்கில் தான் இருக்காங்க மனநிலை. அதை ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அது வந்து சசிகலா அம்மையாராக இருந்தாலும் சரி, டிடிவி தினகராக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் ஐயா இருந்தாலும் சரி, இவங்களாம் ஒரு லைனில் வந்துக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. எப்படியாவது இவரை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து விட்டது. சீமான்களும் ஒருங்கிணைவாரு, இதெல்லாம் நடக்கும். அது கால சூழ்நிலை மாறுதல். ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்களோட ட்ரெண்டிங் அதான், அவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்க விஜய் இப்படி டான்ஸ் ஆடுறதே ரசிப்பாங்க. இவங்க எல்லாம் வரலாம், திராவிட இல்ல நீங்க சொல்றது இவங்க எல்லாம் வரலாம், ஆனா பிஜேபிக்கான வாய்ப்பு குறைவு இங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சித்தாந்தத்தையும் வரவேற்கிறாங்க மக்கள், இளைஞர்கள். ஏன்னா இளைஞர்கள் போட்டிருக்கணுமே ஓட்டுங்க ஐயா. அதனாலதான் ஐயா இப்போ 11% பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் விழுந்திருக்கு. அண்ணாமலை வந்த பிற்பாடு அண்ணாமலையினுடைய வருகை, அதுக்கு பிறகு கால சூழ்நிலை மாற்றுதலும் இளைஞர்கள் ரசிக்கிறாங்க. ஒரு ஐபிஎஸ் இளைஞர்
ஒரு நல்ல ஒரு தலைவரா வருவாரு. நம்மளுக்கு ஐடி விங் செய்யற வேலையை வந்து ஓட்டு போட முடியாது. ஒரு வார் ரூம் வச்சு நீங்க வாக்கு வாங்க முடியாது. 11% வாக்குன்றது வார் ரூம் வச்சு வாங்கல. மக்கள் நல்ல மனநிலையோடு சிந்தித்து வாக்களித்தார்கள். ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பாங்க. ஆனா 6% வாக்கு குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு. 33% வாக்கை பெற்ற 2021 தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் தனிப்பட்ட முறையில் திமுக கூட்டணி அல்லாத தனிப்பட்ட முறையில் வாக்குகள் 33%. இன்னைக்கு வந்து 6% வாக்கு 27% ஆயிடுச்சு இந்த லோக்சபா தேர்தல். இப்போ இல்லை இதை தொடர்ந்து பேசுவதற்கு முன்பால இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனை, ஆதவ் அர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். என்ன கருத்துனா, அவர் கட்சியோட கருத்து தான் அது. பொதுவாகவே ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கோரிக்கை. அது ஒரு தலித் முதல்வராகணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளோட கோரிக்கை. ஒரு பிறப்பால் ஒரு முதல்வராக கூடாதுங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை இல்லையா. இதில் எதுவுமே அவர் தவறு பண்ணலை. அப்படிங்கும் பொழுது மன்னராட்சி அப்படின்ற ஒரு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால அவர் அவரோட கூட்டணிக்கு அஞ்சி அவர் வெளியேற்றப்பட்டாரான்னு ஒரு கேள்வி வருது. இது போன்ற செய்திகளை ஏற்கனவே பலமுறை நம்ம பேசியிருக்கோம். அதாவது என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் தலைமையிலான அணி இருக்கிறது. இதுவரை பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வரை அவர்கள் தொடர்ச்சியாக இப்போது வரை பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதவ அர்ஜுனா என்பவர் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். அனைவருக்கும் அம்பேத்கர் என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த விழாவில் திருமாவளவனுக்கு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பில் திருமாவளவன் கலந்து கொள்ள முடியாத சூழலில் ஆதவ அர்ஜுனா அனுப்பப்படுகிறார். இது கட்சியின் சார்பாக ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்படுகிறார். அங்கு அனைவருக்கும் அம்பேத்கர் என்ற அந்த நூலை பற்றியோ அந்த நூலினுடைய சாராம்சத்தை பற்றியோ யாருமே பேசல. அவர் கட்சியின் ஒரே ஒரு செய்தி சொல்லி கட்சியின்படி அப்படிங்கிற செய்தி. அதாவது அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறதே ஆதவ அர்ஜுனா தான். அவரும் நிகடனும் இணைந்து நடத்துறது அது. அதனால திருமாவளவன் என்ன சொல்றாரு, அவர் கட்சியின் சார்பாக நாங்க அவர் கலந்துக்கிறாரு. அவர் என்ன நடத்துறவங்க அவங்க எந்த அடிப்படையில் திருமாவளவனை அழைத்தார்கள்? திருமாவளவனை அழைத்தாங்க. அம்பேத்கரை பத்தி எழுதியிருக்காங்க, திருமாவளவனை அழைக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா தனிப்பட்ட முறையில் கூட கலந்து கொண்டிருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் நான் சொல்லுகிற செய்தி என்னென்னா, ஒரு கூட்டணி சம்பந்தமாக ஏற்கனவே பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. அந்த துணை முதல்வர் ஆக வேண்டும், யார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திருமாவளவன் துணை முதல்வர் ஆக வேண்டும். ஒரு செய்தி முடிச்சிடறேன். அதன் பிறகு கட்சியில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமாக ஏற்கனவே தொல் திருமாவளவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி சூழலில் அதை கேட்பதற்கான கால நேரம் இல்லை. நம்முடைய பணி என்னவோ இந்த இடத்துல இந்த கூட்டணியோடு பயணிக்கிறோம், இந்த கூட்டணிக்கு நெருடல் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இது தலைமையில் இருக்கிறவங்க சொல்றது. இன்னொன்னு சொல்றேன் இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். இது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா என்கிற நபர் யார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரும் கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா என்பவர் ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர். அவர் கடந்த ஆண்டு வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எந்த பொறுப்பிலும் கிடையாது. பிப்ரவரி மாதம் தான் இணைந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருந்ததாக தகவல். அடுத்ததாக அவர் பல்வேறு இயக்கங்களோடு தொடர்பில் உள்ளவர். அரசியல் ரீதியாக அவருக்கு அனைத்து விதமான தொடர்புகளும் உண்டு. அதில் நம்ம மாற்று கருத்து கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீங்கள் இணைந்தது பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே அண்ணன் திருமாவளவன் கட்டி காத்திருக்கிற அந்த கொள்கை ரீதியான நான் சொல்றேன், எல்லாருக்குமே அரசியல் ரீதியான இலக்கு இருக்கும். முதலமைச்சர் ஆகணுங்கிறதா ஒவ்வொரு கட்சியோட இலக்கம். ஆகல அடுத்த பிரச்சனை. நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நாளைக்கு முதல்வர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு மாதிரி திருமாவளவனுக்கு உண்டு. அதை ஏன் சொல்றேன், நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை ஏற்று கொள்கை எடுத்து அந்த கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் இல்லை. சரி, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாறிடுமா? கண்டி நான் என்ன சொல்றேன், இது ஒரே ஒரு நான் ஒன்று சொல்லிடுறேன். மிகப்பெரிய தேர்தல் பணி என்பது அரசியல் அதிகாரத்திற்கு நீங்க செல்லக்கூடிய மிகப்பெரிய பயணம். நீங்க நினைக்க மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்த எடுப்புலேயே மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துட மாட்டாங்க. இந்த பொது சமூகம் அப்படி இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் பயணம் என்பது நெடும்பயணம். இன்னும் 10 ஆண்டுகள் ஆகலாம், 20 ஆண்டு ஆகலாம். நாளைக்கு ஏதோ ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வரும்.
வந்தாலும் அதற்கான கால நேரம் ஒரு துணை முதல்வர் சொல்லி முடிச்சிடறேன். ஒத்துக்கொள்ள முடியாத திமுக. ஆமாங்க, நான் தான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது இன்னொரு கட்சியில் இருந்து முதல்வர், அதுவும் கூட்டணியில் இருந்து வருவாங்க. கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவராக, கட்சியின் தலைவராக இருக்கார், முதல்வராக இருக்காரு. இதுக்கு அடுத்து உதயநிதி அவர்கள் தலைவராக இருப்பார், முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். முதல்வராக இருப்பாங்கிறது நம்ம அடுத்து முதல்வருடைய வேட்பாளராக இருப்பார். உதயநிதிக்கு பின்பு இன்பநிதி கட்சியின் தலைவராக வரலாம், வேட்பாளராக முதல்வர். அப்ப கடைசி வரைக்கும் இந்த 15 ஆண்டு காலம் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு ஆசையே இருக்கக்கூடாதா? அவர்கள் அடைவதற்கான வாய்ப்பு நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சியில் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தான் அண்ணன் சொல்றாரு, வேறு அதிகாரத்திற்கு புதியவர்கள் வருவார்கள், ஆட்சி அதிகாரம் கூட்டணி மாறலாம். அதைத்தான் இப்பவே ஆதவர்ஜன் சொல்றாரு. அண்ணா தெளிவா சொல்றான், எல்லாருடைய தேர்தல் அரசியல் என்பது, எதிர்கால அரசியல் என்பது வேறு. நான் தான் சொல்றேன். அண்ணன் தெளிவா சொல்றாரு, பிஜேபிக்கும் ஆசை உண்டு, எடப்பாடியாருக்கும் அந்த ஆசை உண்டு. வெற்றிக்கு மட்டும்தான் அரசியல பேச முடியும். அண்ணாமலை அவர்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், தலைவரா இருக்காருன்னா அவர் சும்மா இல்ல, அவருக்கு ஒரு முதல்வர். நான் சொல்லி முடிச்சிடறேன். மக்கள் நல கூட்டணி என்று அமைக்கின்ற போது அண்ணன் திருமாவளவன் மிகப்பெரிய அரசியல் செய்திகளை தெரிந்து கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்தாலும் நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அரசியலை செய்ய முடியாது, ஒரு வாக்குகளை மட்டும்தான் பிரிக்க முடியும். இதை தெரிந்துவிட்ட பிறகுதான் அவருடைய அரசியல் பயணம் என்பது. இன்னொன்று, ஒரு தேர்தல், அவர் சொன்ன மாதிரி எடப்பாடி சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு தேர்தல் இயக்கம் என்பது அரசியல் வெற்றியை அடிப்படையாக கொண்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்றைக்கு 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள், 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், உள்ளாட்சி பொறுப்புகளிலே அந்த மக்கள் பதவிக்கு வந்திருக்கிறார்கள், அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருப்பதாக சாத்தியமாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் சொல்லும் போது கேட்கிறேன். இது இன்னொரு கருத்தை இதே திருமாவளவனோட தான் சொல்றாரு, ஒரு தலித் இங்கே முதல்வராக முடியலை அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்து யாரை நோக்கி அந்த கருத்துன்னு கேட்கிறேன். இந்த கருத்து ஒட்டுமொத்த சொன்னது திமுகவை நோக்கி, திருமாவளவன் சொன்னது யாரை? இந்த கருத்து ஒட்டுமொத்த சமூகத்தை நோக்கி. ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு முன்பே எல் முருகன் அவர்கள் தலைவராக வருகிறார், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை. அன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் சொன்ன கருத்தை நீங்கள் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு கருத்தியல் ரீதியாக முரண்கள் இருக்கலாம், ஆனால் எல்முருகனை தலைவர் பொறுப்புக்கு அமர்த்தியதில் எங்களுக்கு வரவேற்கிறோம். இதுதான் அரசியல். அதாவது என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒருவரை நீங்கள் தலைமை பதவிக்கு கொண்டு வருவது என்பதே அதற்கான அரசியல் வெற்றி தான். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப காலத்தையும் செய்து கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இல்லை, அதுதான். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ நான் உற்று நோக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல முதல்ல இந்த கூட்டணி சொன்னாங்க இல்லையா, இப்போ ஆதவர்ஜனா விஷயம் நடந்துச்சு, உங்களுடைய கருத்து என்ன? அதை பற்றி கேட்குறேன். அதையும் சொல்லிடுறேன் நான். முதல்ல இந்த பாயிண்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் தான் முதல்ல 98 அவருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாங்கள் கொடுத்தோம். வித்யாவதி அம்மையார், என்னுடைய நண்பர் குமரவேல், இந்து முன்னணி RSSல இருந்தவர், அது இல்லாமல் நான் சமூக ஆர்வலர், அது 3 பேர் 98 14 ஏப்ரல் ஒரு பைக்கில் தான் ஐயா இறங்குறார். 500 பேர் போட்டரை SRES யூனியன்லேருந்து நாங்கள் தான் கொண்டு மிகப்பெரிய எழுச்சி கொடுத்தோம், எழுச்சி உரை ஆட்டினோம். அதனால திருமாவளவன் ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்களும் பயணம் செய்திருக்கார். ராமதாஸ் ஐயா அவர்களும் திருமாவளவனை ஆதரித்து பல சந்தர்ப்பங்களே அவர்களுக்கு உதவியும் பல இடங்களிலே செய்திருக்கார் ராமதாஸ் ஐயா. அவர்களோட நட்பு மிகப்பெரிய நட்பு 2 பேருக்கும், ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அம்பேத்கரை போன்று ஒரு உத்வேகமும் முயற்சியும் செய்யக்கூடிய எண்ணமும் வெள்ளோட்டமும் நீரோட்டமும் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அவரை நான் எங்களுடைய RSSனுடைய ஒரு சில அறிவுரை கூட்டங்களில் நான் இப்போ வெளிப்படையாக பேசியிருக்கேன். ஒரு தலித் இனத்தவரை முதலமைச்சராக முன்னிறுத்தி தேர்தல் களம் கண்டால் மிகப்பெரிய வெற்றி அடையும் நானே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இது பல வருடத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். சொல்லப்போனால் 2011 தேர்தல். ஆகையினால எனக்கு இதில் மாற்று கருத்து கிடையாது. அதாவது ஏன் அதை சொல்கிறேன்னா, எப்படி அம்பேத்கரை தாழ்மைப்படுத்தினார்களோ காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி ஆதிக்கம் கொண்ட இவர்கள் அவர் பதவியிலேருந்து விலக்குனாங்க. ஏன் விலக்குனாங்க? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை சிறுமைப்படுத்தினார்கள்.
நீங்க இன்னைக்கு சொல்லிக்கலாம், இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து இந்த புக்கை எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்தலாம். ஊர் ஊரா சுத்துற நான் கொச்சைப்படுத்த விரும்பல, அது வேற ஒரு அர்த்தம் கூட நான் சொல்லுவேன். பிச்சை எடுக்கிறார், எப்படியாவது பதவியை அடைய வேண்டும் என்று, பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அதை வச்சுக்கிட்டு திருவோடு எடுத்து தான் பிச்சை எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துட்டு பிச்சை எடுக்கிற ஒரே ஆள் ராகுல் காந்தி, அந்த குடும்பம், காந்தி குடும்பம், நேரு குடும்பம். ஏன்னா அவ்வளோ சிறுமைப்படுத்தினாங்க அம்பேத்கரை. ஏன் மோண்டல் அப்படின்ற ஒரு சிறுபான்மையினர் பாகிஸ்தானில் வந்து மினிஸ்டராக இருக்கார், அவர் விரட்டி அடிக்கிறாங்க, பெங்காலை சார்ந்தவர் சிறுபான்மையினர். ஏன் கேட்டீங்கன்னா திருமாவளவன் ஐயா அவர்கள் குறியிட்டு காண்பிப்பது, ஏன் ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கவர் பிரைம் மினிஸ்டர் கூட ஆகலாம். நான் மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. எல்லாருக்கும் மாற்று கருத்து. ஆனால் நடைமுறையில் சாத்தியமா? அதற்கு திராவிட தடையா இருக்கிறதா தான் ஏன் கேள்வி. சாத்தியம் இல்ல இவரோட கேள்வி. நான் இவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அதுக்கு திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுவான்னு கேட்கிறேன். நீங்க அதுக்கு போல் சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூர்மையான கத்தியில வந்து நடந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் ஐயா அவர்கள். எப்படியாவது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது எழுச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு எந்த ஒரு சங்கடங்களையும் பொறுத்து கொண்டு அந்த கூர்மையான கத்தியிலே டிராவல் செய்கிறார் அவர். ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து கொண்டே துணை முதல்வர் பதவியை அடைய முடியுமா என்ற ஒரு வெள்ளோட்டம் தான் ஆதவ அர்ஜுனனுடைய கண்ணோட்டம், அவருடைய கருத்து. இந்த கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று கருத்தை திருமாவளவனுடைய கருத்து தான். கண்டிப்பா இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் நான். அவர் கருத்து தான் இவர் கண்டிப்பா. ஏன் இல்ல, திருமாவளவன் ஐயா அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கருத்தை தான் வெளிப்படுத்துறாரு. அவர் தனிப்பட்ட கருத்து. ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுடைய கருத்தை தான் கண்டிப்பாக 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 திமுக இல்ல நான் சொல்லி முடிச்சிட்டேன். திமுகவில் அண்ணன் சொல்லக்கூடியது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை தான் ஆதவ அர்ஜுனா பேசினார், அது தவறு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து பேசுகின்ற பொழுது இந்த கூட்டணிக்கு நெருடலாக அமைந்து இல்ல அவர் சொல்றது திருமாவளவன் குரல் தான் அதுங்கிறாரு. அது மாற்றமே இல்ல, நானும் தான் சொல்றேன். இல்ல அந்த பேச சொன்னதே திருமாவளவன் தான். உறுதியாக கிடையாது, உறுதியாக கிடையாது. அண்ணன் திருமாவளவன் அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா போய் நீங்க சொல்லுங்க, அவரே தான் சொல்றாரு, அவசியமே இல்ல. இன்னொன்று, அரசியலில் திருமாவளவன் அவர்கள் இது போன்று வந்து மிக மிக கீழ்மையான விஷயங்கள் என்னைக்குமே ஈடுபட மாட்டார். நேரடியாக சொல்றதான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்றவர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எதிர் அணியிலும் இருந்தவர். இன்னைக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கட்சிக்கு நிலைமை அதாங்க. நீங்க சொல்ற மாதிரி எடுத்த எடுப்புல விஜய் மாதிரியான எடுத்த எடுப்புல நாங்கள் வந்து அடுத்த ஆட்சியை பிடிப்போம்னு சொல்ற அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சிக்கான இந்த சூழல் இல்லை. அண்ணன் திருமாவளவனை முதல்வராக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது தளத்தில் அண்ணனை போன்ற யாரேனும் பேசுவார்களா? நான் கேட்கிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் ஒரே ஒரு சூழ்நிலை அவர் சொல்ல வரதான் அதுதான் நான் என்ன சொல்றேன். ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்து என்பது இந்த கட்சிக்கு ஆதவ அர்ஜுனா மேட்டர் மட்டும் பேசுவோம். இப்ப அதுதான் மாற்றி பேசக்கூடாது. ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்து என்பது கட்சியினுடைய கருத்து, திருமாவளவன் கருத்தாக இருந்தாலும் கூட இது வந்து திருமாவளவன் அவர் சொல்லி பேசிய கருத்து கிடையாது, தன்னுடைய சுயேட்சையாக பேசிய கருத்து. நான் திரும்பி திரும்பி அதான் சொல்றேன். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கருத்து எப்படியாவது திருமாவளவன் ஐயா அவர்கள் தனிப்பட்ட மரம் கிடையாது, அவர் தோப்பு. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தென்னமர தோப்பு அவர். ஆதவ அர்ஜுனா மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது. அது ஆகையினால அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டமைப்புகளும் சரி. இப்போ ஐயா அவர்கள் வந்து நம்மளுடைய இவர் ஆம்ஸ்ட்ராங் இறப்பில் வந்து ஒரு கண்ணீர் வடித்தார். ஏன்னா அந்த இடத்துலையும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைப்ப வேண்டிய அந்த உணர்வு ரீதியாக தான் அங்கே போய் இது பண்ணுறாங்க. ஆகையினால எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒருங்கிணைந்த கருத்தாக தான் திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து ஆதவ அர்ஜுன் மூலமாக வைக்கிறார். அதை தான் வந்து நான் சொல்றேன். திரும்பி ஆதவ அர்ஜுன் மூலமே திருமாவளவன் சொல்லி தான் அர்ஜுன் பேசுறாரு. கண்டிப்பாக அண்ணன் சொல்லக்கூடிய அண்ணன் சொல்றதுக்கு நேரடி எதிர்கருத்தாவே சொல்றேன். ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் சொல்லித்தான் ஆதவ அர்ஜுனா அந்த கருத்தை அந்த மேடையில் பேசி இருந்தார் என்றால் அவ்வளவு அவசரமாக ஆதவ அர்ஜுனாவை நீக்கி இருக்க மாட்டார். அண்ணன் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கொண்ட கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர். ஒருவேளை ஆதவ அர்ஜுனா சொன்ன கருத்து வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்லப்பட்ட கருத்து தான் அப்படி என்றால் நேரடியாக சொல்லி இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் ஒரே ஒரு செய்தி முடிச்சிடறேன். ஆதவ அர்ஜுனா நான் சொல்லி முடிச்சிடறேன். இடைநீக்கம் தான் செய்திருக்காங்க, இன்னும் பாசம் அரவணைப்பு இருக்க தான் செய்யுது.
நீங்க வந்து அதை மறந்துடக்கூடாது. மறுபடியும் வருவார். இல்லை, ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இப்போ அண்ணன் சொன்னார்ல 1998 அந்த காலகட்டத்தில் நாங்களும் அண்ணன் திருமாவளவனோடு நெருக்கமாக பயணித்தவர்கள். அண்ணன் சொல்லக்கூடிய அந்த சூழலில் நான் என்ன சொல்கிறேன், கருத்தியல் ரீதியாக இந்து முன்னணியாக இருக்கட்டும், மற்ற அண்ணன் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான அவர்களோடு கருத்தியல் ரீதியாக பேசுவாரே தவிர அவர்கள் அழைத்து பேசும்போது அண்ணனோடெல்லாம் எளிமையாக பழகக்கூடியவர், அன்போடு பழகக்கூடியவர். திருமாவளவனுடைய கருத்தியலை நான் சொல்கிறேன் என்னன்னா, அவர் எப்படி நான் கொண்ட கொள்கை, நான் இப்போ உங்களோட நான் எதிர்கருத்து இருக்கிறேன். நீங்க சொல்றபடி நீங்க சொன்னீங்க. ஆனா அவர் தமிழகத்துல மிகப்பெரிய, தமிழகத்தில் மட்டும் இந்தியாவிலே அவர் மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியது யாருன்னா RSS தான் எதிர்ப்பாரு. அதான் சொல்றேன், கருத்தியல் ரீதியாக எதிர்த்தாலும் அதற்காக வந்து அதை வந்து இல்ல RSSங்கிற ஒரு விஷய விதைன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, RSS செயல்பாடுகள் போல் நாமும் செயல்பட வேண்டும். RSS உடைய தொண்டர்களை போல் 13,000 பேர் இருக்காங்க. ஆனா இந்தியா முழுவதும் அந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன். அதுதான் இங்க கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நீங்க தமிழ் தேசியம் சொன்னாலும் சரி, திராவிட தேசியம் சொன்னாலும் சரி, இல்ல பிஜேபி RSS சொல்லக்கூடிய அகண்ட பாரத தேசியம் சொன்னாலும் சரி, எல்லாமே இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், தலித் மக்கள் உலகளாவிய ஒரு முடிச்சிடும். அதாவது அண்ணன் சொல்ற மாதிரி அனைத்து கருத்துக்களும் மக்களுக்கானவை, மக்களுக்கு சரியானது வந்து நான் என்ன சொல்றேன், மக்கள் பணியாற்றுவதற்கான கருத்துக்கள் வழிகள் சொல்றீங்க. நீங்க எவ்வளவு அகண்ட பாரதம் சொல்றீங்க இல்லையா, அந்த கருத்தை தான் மிக கடுமையாக எதிர்க்கிறது திராவிடமும். எதிர்க்கட்டும். அதாவது புரிதல் வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம். மதவாதத்தை அவர்களுக்கு புரிதல் வரும். இல்ல மதவாதத்துக்கு வந்து நான் ஒரு நிமிஷம், மதவாதத்தை கொண்டு வரக்கூடாதுனாலதான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. எப்படி வந்து நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு வந்து தெளிவு பிறந்ததோ, பாஜகவனுடன் கூட்டணி வைப்பது தவறில்லை என்று கருத்தியல் ரீதியாக உறவு வந்ததோ, அதே போன்று கருத்தியல் ரீதியான உறவுகள் காலப்போக்கில நீங்க 15 வருஷம் 10 வருஷத்துல பார்க்க தான் போறீங்க. திருமாவளவன் ஐயா அவர்கள் கண்டிப்பா வைப்பாங்க. இது நடக்கதான் போகுது. ஏன்னா பிஜேபியும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. ஆகையினால ஒருங்கிணைந்த பாரதம். இப்ப வந்து பாருங்க சார், இன்னைக்கு இந்தியாவுக்கு என்ன தேவைன்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த அரசியல் கருத்து கொண்ட ஒரு கூட்டணி. அதாவது எனக்கு தேவையான 50,000 இந்தியா கூட்டணி இருக்கா உங்களுக்கு. அப்புறம் இந்தியா கூட்டணியை நீங்க வந்து நான் தான் சொன்னேன், இப்போ திருவோடு எண்ணிதான் பிச்சை எடுப்பாங்க. முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு விரிவான தலைவர் யாரா இருப்பாங்க. இல்ல அண்ணன் சொன்னதுக்கு பிறகு முழுமையா அகில இந்திய லெவலில் அண்ணன் சொல்லக்கூடியதுக்கு நான் மறுப்பு சொல்லித்தான் ஆகணும். அண்ணன் சொல்றாருல அகண்ட பாரதம் அப்படிங்கிறது, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு மற்றும் இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளுக்கு எந்த இடத்தில் வேறுபடுகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு அதோடைய இயக்கம் அண்ணன் சொல்ற மாதிரி RSS உடைய தொண்டர்களோடு எங்களுக்கு நேரடியாக எந்த விதமான மனத்தாங்கலும் இல்லை. அவர்களுடைய உழைப்பை மதிக்கிறோம். அது வந்து அகில இந்திய அளவில் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்துகிறது. அதெல்லாம் எந்த மாற்றம். நான் என்ன சொல்றேன், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிறப்பின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை பிளவுபடுத்துவதாக இருக்கிறது, சிறுபான்மையினரை ஒடுக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதனால தான் RSSையும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கிறோம். இந்த இடத்துல தான் நான் திருமாவளவன் நேரடியாக, இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கூர்மையாக பாரதிய ஜனதா கட்சியும் RSSையும் எதிர்க்கிறார். அண்ணன் சொல்றது காலப்போக்கில் நாளைக்கு வந்து 15 வருஷம் இல்ல ஒரே சொல்றேன், அதுக்கு தான் அதுக்கான பதிலாக தான் சொல்றேன். ஒருவேளை நான் அண்ணன் சொல்ற மாதிரி எதிர்காலத்தில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி வந்து உங்களுக்கு RSS உடைய கொள்கைகளை ஒரே ஒன்று சொன்னேன், RSS உடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் எதிர்ப்பவர் திருமாவளவன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருப்பதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொள்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் ஓரளவு ஒத்துப்போகின்ற காரணத்தினால தவிர பதவிக்கு அதிகாரம் அடுத்துதான். ஒரு முதல்ல உங்களுக்கு கட்சிக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டணி வைக்கணும், ஆனால் சீமான் வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா தமிழ் தேசிய அரசியலில் அவர்கள் வந்து நேரடியாக RSS உடைய சித்தாந்தத்தோடு ஒன்றிணைகிறார். சீமானும் பிஜேபி ஒன்றிணைவார்கள், வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, கருத்தியல் ரீதியாக முதல்ல ஒரு ஒத்து போகணும். திராவிட இயக்க அரசியலும் தலித்திய அரசியலும் ஒத்து போகும். தலித்திய அரசியலோட RSS அரசியல் ஒத்து போகாது. இதுதான் செய்தி. அண்ணன் சொல்றாரு, ஒரே ஒரு செய்தி என்ன மாற்றங்களை சொல்லிடுறேன். அகில இந்த அளவுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பல அமைச்சர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்க, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து எல் முருகன் போன்ற இதையெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியான ஒரு சூழலாக கருதுகிறேன். காலப்போக்கில் மாறலாம். எந்த கட்சியும் அண்ணன் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது. நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட பொது அரசியல் வெளியில் வரலாம், RSS உடைய கருத்துக்களிலிருந்து வெளியில் வரலாம், மக்களுக்கான இயக்கமாக மாறலாம். அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் போன்ற முற்போக்கு சக்தியை ஆதரிக்கலாம்.
இல்ல அதுதான் ஐயா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல புரிதல் தான் தேவை. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே வந்து பிளவு அரசியலை செய்ய முற்படக்கூடிய ஒரு கொள்கை ரீதியான கட்சியும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் அப்படி கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் புரிதல் வரல, அவ்வளோதான். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் பார்த்தேன், இவங்க வந்து பிளவு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு. இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் பிளவு அரசியல் செய்யக்கூடிய சக்திகள் இருக்காங்க. அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் வந்து தலைமைக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கும் சரி, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைக்கும் இருக்குது. அதை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஏன்னா பல இன்ஸ்டன்ஸ் என்னால் நான் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன். இதே 98 ஒரு இன்சிடென்ட் நடக்குது கேரளாவில். எல்கே அத்வானி அவர்கள் தலையிட்டு இது தவறான செயல்பாடு வன்மையாக கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்எஸ்எஸ் வன்மையாக கண்டித்தார். அந்த இன்சிடென்ட்ஸ் நான் கோட் பண்ண விரும்பல, ஆனால் நான் பர்சனலாக அதில் இன்வால்வ் ஆனேன். ஆகையினால அந்த தலைமைக்கு வந்து தெளிவான எண்ணோட்டம் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஒடிசாவை சார்ந்த ஒழியர்களாக இருந்தாலும் சரி, அசாமியர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒருங்கிணைந்து தான் நம்ம ஒரு தேசியத்தை உருவாக்க முடியும், தேசிய கொள்கையை சொல்ல முடியும். தேசியத்தை விரும்பக்கூடிய பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் தான் சொல்றோம். ராஷ்டிரியம்னா தேசம். அதை தான் வந்து அவங்க வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய லெவல்ல தான் பண்றாங்க. ஆனா இன்னும் கருத்தியல் ரீதியா புரிதல் வரல. இது ஒரே ஒரு 2 வரியில மட்டும் விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம். அம்பேத்கரிசம் ஆனாலும் சரி, பாரதிய ஜனதால வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குதான் சரி. நாங்க ரெடி, ஒரு தலித்தை வந்து பிரதம மந்திரி ஆக்குவதற்கு நாங்க ரெடி. ஏன்னா பங்காரு தத்தாத்திரேய லக்ஷ்மணன் இருந்தாரு, இப்ப இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவரும் ஜனாதிபதி ஆக்குனாங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து முன்ன இருந்ததோட, ஆர்எஸ்எஸ் முன்ன இருந்ததோட இன்னைக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த தேசமா போகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா உலக சூழ்நிலையில பல வல்லரசுகளை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். அதற்கு தேவை என்னன்னா ஒருங்கிணைந்த தலித்துகளையும் சரி, அல்லது இஸ்லாமியர்களையும் சரி, கிறிஸ்துவர்களையும் சரி, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி மதத்தினரையும் ஒருங்கிணைத்து இந்த வல்லரசுகளை எதிர்க்க வேண்டும் கண்ணோட்டத்தோட தான் பாரதிய ஜனதாவுடைய தலைமை, மோடியினுடைய தலைமை செயல்பட்டு கொண்டிருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்லி முடிச்சிருக்க. மாநில அரசு சார்ந்த நம்முடைய தமிழர்கள் போன்ற பிராந்திய, அதாவது மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கான எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. என்ன காரணம்னு சொல்றேன்னா, ஒரிசா தேர்தல் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழர் ஒருவர் அங்கே தேர்தலில் முன்னிறுத்தப்படுகும் போது அவர் தமிழர் என்பதால் அவரை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒரே ஒரு செய்தி முடிச்சிடறேன். மாநில அளவில் ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனி ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியது. இன்றைக்கு வந்து காவிரி பிரச்சனை இருக்கிறதுனா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கட்சியாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் கூட காங்கிரஸ் ஒரே ஒரு செய்தி, எந்த கட்சி, அதனால தான் நீங்கள் தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளுக்கான வந்து மரியாதை இருக்கிறது, தேசிய கட்சிகள் என்றைக்குமே புறந்தள்ளப்படுவார்கள். அதுதான் செய்தி. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். அதாவது SM கிருஷ்ணா அவர்கள் வன்மையாக கண்டிக்கப்பட்டார் சுப்ரீம் கோர்ட்ல. ஜெயலலிதா அம்மையார் 2001 இருந்து 6 வரைக்கும் ஆட்சி செய்யும் போது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க காவிரி இஷ்யூ பத்தி. அன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸோட கூட்டணி வைத்தீங்க யூபிஏ கவர்மெண்ட். அந்த செய்திக்கு அண்ணன் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி வந்து எல்லா மக்களுக்கு ஏற்றதுன்னு. நான் ஒட்டுமொத்தமா தேசிய அளவில் ஒரே கொள்கையை அறிவிச்சிருங்க. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாருமே ஒரே மக்கள், ஒரே கொள்கை. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் மீது மட்டும் உங்களுக்கு என்ன வந்து பாராமுகம்? அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்வி, அப்ப உங்களுக்கு இங்க வாக்குகள் இல்லைன்னா ஆட்சிக்கு வர முடியலங்கிற கோபம் தானே? இல்ல அப்படிலாம் கிடையாது. அதாவது ஏன் கோபம், அதாவது ஐயா இது வந்து தவறான புரிதல். இது காலப்போக்கில் நம்ம பேசும் நேரமின்மையினால வந்து அடுத்த ஒரு விவாதத்தில் மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி.